பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டோடைய வார்த்தையை நல்ல கவனிங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அல்லேலூயா. தான் பெற்றெடுத்த பிள்ளைய மறப்பாளா? அல்லேலூயா. தான் பெற்றெடுத்த பிள்ளைய அவர் நேசிப்பார் அல்லவா? அதே போலதான் அந்த தாயே ஒருவேளை மறந்துட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. 24 மணி நேரமும் தன் உள்ளங்கையிலே ஒவ்வொருவரையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், மறக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க அன்பு ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? அன்பு இல்லாம இருக்கிறீங்களா? எனக்கு பெற்றோரிடத்திலேயோ அல்லது யாரிடத்துல அன்பு இல்லை என்று, உங்க குடும்பத்துல அன்பு இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவின் அன்பு நிரந்தரமான அன்பு. ஆமென். அவர் அன்பு செலுத்துகிற தேவன், நேசிக்கிற தேவன், உங்களுக்கு அன்பை தருகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் சொன்ன பார்த்தீங்களா? உள்ளங்கையில வரைந்திருக்காருங்க. உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறதா? நம்முடைய எல்லா காரியங்களுங்க காலையில எழுந்து இரவு அடுத்து படுக்கைக்கு போகிற வர நம்முடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக இருக்கிறதாம். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. இப்ப உள்ளங்கையிலே உங்களை வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உங்களை அவர் முன் வைத்திருக்கிறார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆற்றுகிறவரா இருக்கிறார், உங்களை தேற்றுகிறவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதபடி ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.